அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு நாளில் இருக்கோம். அதாவது ரமலான் பிறை 17ல் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இது ஒரு சிறிய ஒரு அமல் தான். ஆனால் உங்களோட விதியை மாற்றி அமைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட பல தலைமுறையினருடைய விதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு அமல். எனவே இந்த ஒரு அமலை செய்யறதுக்கும் சரி, கேட்கறதுக்கே நம்ம எல்லோருமே கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ இந்த அமலை செய்யறதின் காரணமாக நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல, ஏழ்மையானவங்கள பணக்காரனாக மாற்றுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்குது. குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துது. சண்டை சச்சரவுகள், எதிர்மறையான விஷயங்கள், இன்னும் ஜின், ஷைத்தான், சூனியம் போன்ற அத்தனை விஷயத்திலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்குது. அல்ஹம்துலில்லா. பணத்தில் உச்ச நிலையை அடையக்கூடிய பரக்கத்தை வரவழைக்குது. இதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லா. உங்களோட வேலைகளில், உங்களோட வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். உங்களுக்கு வருமானமே இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் கூட இதை அமல முடிங்க. அல்ஹம்துலில்லா. உங்களுக்கு வருமானத்தில் அல்லாஹ் அதிகப்படியான பரக்கத்தை செய்வான். ஏழ்மை நிலையிலிருந்து பணக்காரத்தனத்துக்கு நம்மளை மாற்றக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல். மூடி இருக்கக்கூடிய பரக்கத்தின் கதவுகளை திறக்கக்கூடியது. எனவே யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுறீங்களோ, பணத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ, என்னோட பரிசு எப்போதும் காலியாகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த அமலை இன்றைய தினம் நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அந்த காரியத்தை ரப்பு நடத்தி தருவான். இன்னும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியேறணும், நோயிலிருந்து வெளியேறணும் அப்படின்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி தருவான். இன்னும் நிம்மதியாக இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது உங்களுக்கு நடக்கும். எனவே இது எல்லா தேவைகளுக்குமே ஒரு பொதுவான ஒரு அமல் தான். இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பலன் உங்களுக்கு உண்டு. இன்னும் பல வருஷமாக நிறைய அமல்கள் செய்து நான் தோற்று போயிட்டேன், எனக்கு எதுலேயுமே பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெற்றி பெற முடியும் இந்த அமலை கொண்டு. எனவே இந்த அமல் யாருக்குமே எனக்கு பலன் தரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமே பலன் உண்டு. எனவே இந்த வருஷத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதை மனசில் நியத்தை வச்சுக்கிட்டு இந்த அமலை முடிச்சுக்கோங்க. இந்த அமலை எது வரைக்கும் செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கு இரவு முழுக்க செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை பகல் வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நபியவர்களின் மீது 3 முறை தரூத இப்ராஹிம் சலவாத்தை ஓதிடுங்க. அதற்கு பிறகு ஒரே ஒரு கிராம்பு இருக்கு இல்லையா, ஒன்றே ஒன்று தான், அதை மட்டும் எடுத்துட்டு வலது கையில் முடிக்கோங்க. உங்களோட தேவையை மனசில் வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லிடுங்க. அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்கள் ஒரு முறை. அடுத்தது யா ரப்பனா 11 தடவை ஓதிக்கோங்க. யா ரப்பனாவினுடைய சிறப்பு நம்ம எல்லோருக்குமே தெரியும். துவாக்கள் கபூலாகக்கூடிய அம்சம் கொண்டது. அதனால் இதை ஓதி பலனில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வை இந்த வார்த்தை கொண்டு அழைச்சா அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சியாக நமக்கு தருவான். எனவே இதை நீங்கள் 11 தடவை ஓதி அந்த கிராம்பில் ஊதிக்கோங்க. அடுத்தது சூரா கௌசர் இருக்கு இல்லையா, அதை 100 தடவை ஓதி அந்த கிராம்பில் ஊதிக்குங்க. அடுத்தது யா கனியூ அப்படின்னு சொல்லிட்டு 11 தடவை ஓதி அந்த கிராம்பில் நீங்கள் ஊதிக்கோங்க. இறுதியாக 3 முறை தரூத இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஊதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சுட்டு ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பெண்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸு அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தடுக்கும். உங்களுக்கு நிறைவான பரக்கத்தை கொடுக்கும். இந்த ஒரு கிராம்பு இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் செழிப்பையும் தர்றான். அதனால் எந்த விதமான தீங்குகளோ, எந்த விதமான பிரச்சனைகளோ உங்களுக்கு நடக்காது. நீண்ட நாளாக தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் கூட இனி இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் காரணமாக உங்களுக்கு நடக்கும் என்பதாக சொல்லப்படுது. இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, இந்த அமலை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கோங்க. இன்று இரவு முழுக்க செய்யலாம், நாளைக்கு பகல் முழுக்க நீங்கள் செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. எனவே இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்றைக்கு பத்ரு தினம், அதனால் கண்டிப்பாக பத்ரு சஹாபாக்களுடைய பெயரை நீங்கள் ஒரு முறையாவது ஓதுறதையாவது காதில் போட்டு கேளுங்க, அல்லது நீங்களே
பார்த்து கூட ஓதுங்க. நம்ம போன வீடியோலேயே நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக போட்டிருப்போம். சில பார்த்து ஓதுங்க. இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பேரையெல்லாம் போட்டு தான் நம்ம ஏற்கனவே நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்களை நம்ம போட்டிருக்கோம். இந்த கிதாப் வாங்கினவங்க இருந்தீங்கன்னா அதை பார்த்து ஓதுங்க. வாங்காதவங்க இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே பட வேணாம். நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லா தேவைகளுக்குமே ஏராளமான வஜீஃபா இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யலாம். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தமிழ்லையே ஓதக்கூடிய குரான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறுதானிய மிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சீயக்காய் தூள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் ஹேர் ஆயில் மிக்சிங்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் அழகை பராமரிக்கக்கூடிய சீக்ரெட் ஃபேஸ் பேக், இன்னும் சீக்ரெட் நலங்குமாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.